நிலையையும் அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை இந்த மாதத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டமானது அமல்படுத்தப்பட்டது. தொடர் போராட்டத்தின் விளைவாக ஆசிரியர்களுடைய போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம், பொதுமக்களுடைய போராட்டத்தின் வாயிலாக அடுத்த ஒரு 10 நாட்களிலேயே வாபஸ் பெறப்பட்டது. ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். அதை மறு ஆய்வுக்கு வெளியிடுவோம் என்ற ஒரு அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும். அதை வாபஸ் பெறாவிட்டால் இதைவிட மிகப்பெரிய அளவிலான ஆசிரியர்கள் மாணவர்கள் கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த தமிழகத்தில் வெடிக்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சேவியர் செல்வகுமார், பொதுச் செயலாளர், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம். 8th பே கமிஷன் ஆகி 7th பே கமிஷன் என்ன முடியல. பழைய ஓய்வூதியம், புதிய ஓய்வூதியம், பல்கலைக்கழக ஊதியத்தை ஆராய்வதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இது காலம் கடத்துவதற்கான ஒரு முயற்சியாக குழுவே நாங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம். நாங்கள் குழு கமிட்டியிலே சொல்லிட்டோம். ஏன்னா தமிழக அரசு இந்த அரசு பதவியேற்பதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையிலே 309 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் தருவோம்னு அறிக்கையை கொடுத்துருந்தோம். அதை விட்டுட்டு இப்போ இருக்கு சிபிஎஸ், ஓபிஎஸ், என்பிஎஸ் தேவையில்லை. நாங்கள் கமிட்டியிலே சொல்லிட்டோம். ஒட்டுமொத்தமாக தமிழக அரசில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் பழைய பென்ஷன் திட்டத்தை தான் மீண்டும் அமல்படுத்த. இது கால நீட்டிப்புடைய நோக்கம் தான் அந்த கமிட்டியை. முன்னாள் தேசிய செயலருமாகிய ஜெயகாந்த் சார் அவர்களை வருக வரவேற்கிறோம். அவர்களை தொடர்ந்து நம் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஓய்வு பெற்றிருந்தாலும் நமக்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தஞ்சை மண்டலத்தினுடைய முன்னாள் தலைவரும் இன்றைய நாளில் அங்குசம் என்ற ஒரு மாத இதழுடைய ஆசிரியர் ஜெயகாந்த் சார் வந்து கிட்டத்தட்ட 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப ஆட்சியை விட்டு போறாங்களா நிக்க போறாங்கன்றது 27 ஒரு 4.5 ஆண்டுகள்ல அவங்க பள்ளி கல்வியில 10,000 ஆசிரியர்களை நாங்கள் நியமிப்போம் சொன்னாங்க. நியமிக்கல. இன்னைக்கு கல்லூரியில